இறைவன் மிகப்பெரியவன். விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லுகிறது வானத்துல 7 அடுக்கு இருக்கு அப்படின்னு. அந்த 7 அடுக்குக்கு பேரு மாடர்ன் அட்மாஸ்பியர் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மேசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், ஐனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், மேக்னட்டோஸ்பியர் அப்படின்னு 7 அடுக்குகள் இருப்பதாக இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த 7 அடுக்குகளும் புறஊதா கதிர்கள் போன்ற மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கதிர்களிடமிருந்து நம்மளை அடுக்கடுக்காக காப்பாத்துது. பல சேட்டலைட் சிக்னல்ஸுக்கு இதுதான் உதவி செய்யுது அப்படிங்கிற பல்வேறு உதவிகளும் அதனுடைய பயன்களுமாக விஞ்ஞான உலகம் இன்னைக்கு விரித்து கண்டுபிடித்து இப்போ சில நூற்றாண்டுகளை சொல்லுது. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குரான்ல இறைவன் சொன்னான், அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 3ல, நீங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வானத்தை பார்த்தீர்களா? அதில் ஏதாவது ஒரு பிளவையோ ஏதாவது ஒரு விரிசலையோ நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு இறைவன் கேட்கிறான். சுபஹானல்லாஹ். விஞ்ஞானம் இன்றைக்கு கண்டுபிடிப்பதாய் சொன்ன ஒரு புள்ளியை மொத்த தொகுப்பையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குரான் சொல்லியிருக்கு. அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நமக்கு விளங்கும் எத்தனை மகத்துவமானது. இறைவன் என்றொருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான். மனிதர்களிடத்தில் இருந்து வந்தது அல்ல குரான், இறைவனிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஆகப்பெரிய அத்தாட்சி.